பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா எப்போவுமே நமக்கு துணை தேவைப்படும். சரிதானுங்களே? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இருட்டாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் மனதில் உறுத்தல் ஏற்படும். அப்போ நம்ம யாரையாச்சும் எதிர்பார்ப்போம், நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு இந்த பயம் தெரியாதே அப்படிங்கிற அந்த துணையானது தேவைப்படுகின்றது அந்த இடத்துல. அங்கே மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே பயம் நிறைந்ததாக தான் சில பேர்த்துக்கு இருக்குது. இன்னும் சரியான வழி தெரியாததாக தான் சில பேர்த்துக்கு இருக்குது. இப்போ ஒரு இடம் தெரியல, அந்த இடத்துக்கு நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி அந்த இடத்துல தேவைப்படுவார். அதே போல தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் தான் பயணித்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த பயணத்தில் நமக்கு உற்ற துணையாக யாராவது ஒருவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எப்போவுமே என்ன தோன்றுகிறது அல்லவா? அப்படித்தான் நமக்கு தோணும். அந்த சமயத்தில் சரியான துணை அப்படிங்கிறவர் ரொம்ப கை தேர்ந்தவராக இருத்தல் வேண்டும், நம்பகத்தன்மை உடையவராக இருத்தல் வேண்டும், பாதுகாப்பானவராக இருத்தல் வேண்டும். இத்தனை விஷயங்களும் அதனுள் அடங்கும். அப்படி உங்களுக்கு துணை அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத கடக்க அப்படின்னு யோசிச்சோன்னா அது சிவபெருமானை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அளவற்ற சக்தி படைத்தவர், அளவற்ற கருணை படைத்தவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஒப்பற்றவர், காலத்தை கடந்தவர். அவருக்கு எதுவுமே கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, இருப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பயம் என்பது ஏற்படவே ஏற்படாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் கடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும் போது அதுக்கு உற்ற துணையாக யாருனால் இருக்க முடியும் அப்படின்னா சிவபெருமானால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ சிவபெருமான் ஒருவருக்கு துணை இருக்கின்றார் அப்படிங்கும்போது அவர் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே பயம் கொள்ள தேவையில்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இயல்பான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வருகின்றன. எல்லா காலகட்டத்திலும் நம்ம ஒரு நிமிடம் நின்று யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ எப்படி போகணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது. இப்போ சிவபெருமான் துணை இருக்கும்போது நம்ம யோசிக்கவே தேவையில்லை, அவரே நம் கையை பிடித்து அழைத்து சென்று விடுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது பல அடியார்களின் வாழ்க்கையில் உணர்ந்தது. அப்படி இருக்கையில் எல்லையற்றவர் நமக்கு துணையாக இருக்கும்போது எதற்குமே நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க.